ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D பிரிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா திங்கர்கேட் அப்படிங்கிற வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டை பற்றி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் அப்லோட் பண்ணியிருந்தேன் தமிழ் ஸ்டுடியோ அப்படிங்கிற யூடியூப் சேனலில். அந்த சேனலை பற்றி நான் கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன், அதாவது இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அது பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பை பண்ணவங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்அவைலபிள்னு வந்திருக்கும். ஏன்னா அந்த சேனல் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதுல இல்லாத வீடியோலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு சேர்த்து சொல்லிடலாம். எனக்கு 3D டிசைன் பண்ண தெரியாது அப்படின்னா கண்டிப்பா இந்த வெப்சைட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அது இல்லாமல் சின்ன சின்ன சர்க்கியூட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3D டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா சொல்றேன். திங்கர்கேட் அப்படிங்கிற வெப்சைட் வந்துங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை லாகின் பண்ண சொல்லி கேட்கும். உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க, ஃப்ரீ தான். ஓகேங்களா, இங்கே கிரியேட்னு இருக்கு பாத்தீங்களா, 3D டிசைன் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3D டிசைன் கிளிக் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கீ செயின், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா டிசைன் இதுல கிரியேட் பண்ணிடலாம். இன்டர்செக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லாதனால பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல பண்ண முடியாது. அதுவும் பாத்தீங்கன்னா பண்ணலாம், அதிக ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபியூஷன் 3D இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த சாஃப்ட்வேரோட ஒரு ஆன்லைன் வெர்ஷன் இது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல இருக்க ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இம்போர்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லோ பாலியில பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கீங்கன்னா அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன். சைட்ல பாத்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் டூப்ளிகேட் பண்றதுக்கு, வியூ டாப் வியூ பாக்குறதுக்கு நீங்க கர்சரை சும்மா மூவ் பண்ணாலே இந்த மாதிரி ஜூம் ஆகும், ஜூம் அவுட் ஆகும். சைடில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஷேப்ஸ் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா பேசிக் ஷேப்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக் ஷேப்ஸ்ல எக்ஸாம்பிளுக்கு இந்த கியூபை பார்த்தீங்கன்னா கொண்டாந்து இப்படி வைக்கிறேன். வச்சவொடனே இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கர்சர் கொண்டு வரப்பே இங்கிட்டு 20 mm, இங்கிட்டு 20 mm, ஹைட்டில் கொண்டு வச்சோன்னா இங்கிட்டு 20 mm இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்க இப்படி மேலே கீழேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்கதான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸும் இருக்கும். இதை வச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெவல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் வேற சாஃப்ட்வேர்லாம். இதுல ரேடியேஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி கிளிக் பண்ணி நம்ம அதோட இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது நான் இன்னொரு இது சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். இதுல கலர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹோல்ஸ்ன்னு இருக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இதுக்கு ஆப்போசிட்டா வைக்கிறது. ஒரு கட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலிண்டர் கொண்டாடுறப்ப இதோட பாலி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பாக்ஸா தெரியுது பாத்தீங்களா. இதை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது கம்மியாகும். அப்படி கம்மியாகிறப்ப நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணோம்னா ஸ்மூத்தா இருக்கும். அதான் சைடு. பெவல்ங்கிறது அந்த எட்ஜை பாத்தீங்கன்னா அப்படியே வளைவா கொண்டாடுறது. அப்படி வளைவா கொண்டாடுறத இன்னும் ஸ்மூத் ஆக்குறதுக்கு இந்த ஆப்ஷன் செக்மெண்ட். இந்த 3 ஆப்ஷன்ஸ் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். சாலிடா இருக்குது. இந்த ஆப்ஜெக்டை கொண்டாந்து நான் கட் பண்ணி எடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு ஹோல்ஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இந்த கியூபுக்கு இடையில ஒரு ஹோல்ஸ் அப்படின்னா கிரியேட் பண்ணலாம். அதுக்கு சென்டர்ல வைக்கிறதுக்கு நம்ம அலைன்மெண்ட் பண்ணணும். இப்படி 2 ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு எந்தெந்த ஆப்ஜெக்ட் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு எல் கிளிக் பண்ணாலும் என்ன அலைன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி கிடைக்கும். எனக்கு இந்த சைடு சென்டர்ல வேணும், அதுக்கப்புறம் இந்த சைடு சென்டர்ல வேணும், அதுக்கப்புறம் டாப் வியூல இருந்து இந்த இது கீழே மேலேயும் இருக்கணும் அப்படின்னா இதுவும் இப்படி சென்டர் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிக்கும். இப்போ நம்ம ஹோல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் இந்த இடத்துல இந்த ஷேப்ல. அதனால ஹோல் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அது பாத்தீங்கன்னா ஹைட் ஆன மாதிரி ஒரு இது கிடைக்கும். ஆனா ஆப்ஜெக்ட் அங்கதான் இருக்கு. கிளிக் பண்ணா கிளிக் ஆகும், சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அவுட்புட் நல்லா தெரியணும் அப்படின்னா ரெண்டையுமே செலக்ட் பண்ணிட்டு குரூப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டர் ஆகி நமக்கு ஒரு ஹோல்ஸ் கிரியேட் ஆனதை பார்க்கலாம். குரூப் கொடுக்காம இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிறப்ப அந்த இடம் கட் ஆனது மாதிரி தான் இருக்கும். எதுக்கு குரூப் கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இங்க நான் கோன் கொண்டாந்து வைக்கிறேன். ஓகேங்களா, அது சாலிடா தான் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டச் ஆன இடம் பூரா இந்த மாதிரி கட் ஆயிருக்கணும் அப்படின்னா இதை எக்ஸ்போர்ட் பண்ணனா இந்த கோன் இந்த இடத்துல கட் ஆகி போய் தான் இருக்கும். ஓகேங்களா, கோன் கட் ஆகாம எனக்கு இந்த 2 ஆப்ஜெக்ட் மட்டும் இந்த கீழே இருக்க கியூபை மட்டும் கட் பண்ணணும்னா மட்டும் அது 2ஐயும் செலக்ட் பண்ணிட்டு குரூப் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் கட் ஆயிருக்கணும். இல்ல எனக்கு கோனு சேர்ந்து கட் ஆகணும் அப்படின்னா 3மே செலக்ட் பண்ணிட்டு குரூப் கொடுத்தீங்கன்னா கோன் அந்த இடம் பாத்தீங்கன்னா கட் ஆகி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். நீங்க குரூப் கொடுக்காம அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணாலும் எந்தெந்த இடம்லாம் அந்த இடம் காமனா இருக்குதோ அந்த இடத்துல கட்டான மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இதான் பாத்தீங்கன்னா சாலிட் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஹோல்ஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றையும் யூஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்தது கிரியேட் பண்ணலாம். இப்போ டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி வச்சேன் அப்படின்னா டெக்ஸ்ட்ல நீங்க வேணுங்கிற வேற நேம் பாத்தீங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபாண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 4 தான் கொடுத்துருக்காங்க. வேற யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம். இம்போர்ட்ல ஆப்ஜெக்டா கொண்டாடலாம். அப்படி இல்லைன்னா இமேஜா இருந்துச்சு அப்படின்னா அந்த எஸ்விஜி ஃபார்மேட் அப்படின்ட்டு ஆன்லைன் கன்வெர்டர்னு ஒன்று இருக்கும். அது லிங்க் கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த கிரீன் ஐக்கான் இருக்கு பாத்தீங்களா. இதுல கொண்டாந்து அந்த இமேஜை ட்ராக் பண்ணிட்டு எஸ்விஜி ஃபைலா கன்வெர்ட் பண்ணிட்டு இதுல இம்போர்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இம்போர்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஸ்டைலிஷ் ஃபாண்டாவும் நம்ம போட்டோஷாப் பண்ணி கொண்டாந்துக்கலாம். வேற பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் செட் கீ செயின் பண்றதுக்கு இருக்கு. வேற இல்லாத ஆப்ஜெக்ட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்னால கொண்டாந்துக்கலாம்.
வேற பார்த்தீங்கன்னா மிரர் பண்ணுறது. இப்போ இந்த முத்து அப்படிங்கிற நேம் பார்த்தீங்கன்னா மிரர் டைப்பில் கொண்டாடணும் அப்படின்னா மிரர் கொடுத்தேன் அப்படின்னா எந்த சைடு மிரர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க் இருக்கு பார்த்தீங்களா, கொடுத்தோம் அப்படின்னா ஆப்போசிட்ல மிரர் டைப்ல கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த முத்து நேம் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஸ்கேல் பண்றப்ப இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா ஷிஃப்ட் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஒரே ரேஷியோல நமக்கு ஸ்கேல் ஆகும். மறுபடியும் மிரர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி ஹார்ட் ஷேப் கீ செயின் நம்ம பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். இல்லை எனக்கு கட்டான போக்கில் வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா எக்ஸ்ட்ரூட் ஆகிக்கிட்டோம். இந்த மாதிரி வச்சுட்டு ஹோல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இடம் கட் ஆகிக்கும். நம்ம குரூப் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடம் அவுட்புட் ரெண்டர் ஆகி நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். மறுபடியும் நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா அதை அன்குரூப்பும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மறுபடியும் போயிட்டு கிளிக் பண்ணி நம்ம வேற நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, பேசிக்கான ஷேப்ஸே தான். அது இல்லாமல் அட்வான்ஸ் லெவலில் நமக்கு வீல், அதுக்கப்புறம் பால், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேஃப் ஜென்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நட்டு ஸ்க்ரூ அந்த த்ரெட்லாம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு நல்ல லெவலில் கிரியேட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா லாக் பண்ணிக்கங்க. ஓகே, மூவ் பண்ண முடியாது, இல்லை அதை ஹைடு பண்ணுறதுனாலும் ஹைடு கொடுத்துங்க, ஹைட் ஆகிக்கும். இந்த மாதிரி 4 ஆப்ஜெக்ட் இருக்கு. இதுல இதையும் ஹைடு பண்ணிடுறேன். எனக்கு குறிப்பிட்டதை மட்டும் வியூ பண்ணணும் அப்படின்னா ஸோ ஹிடன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆனது பூரா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது எதுக்கு இப்படி இருக்குன்னா டேரக்டா பாத்தீங்கன்னா அவங்க ஹோல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து 2 ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் சாலிடாவும் மாத்திக்கலாம், அதை ஹோல்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் மாத்திக்கலாம். அப்புறம் வேற என்ன இருக்குது, இந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இதை சிம் லேப் அப்படிங்கிற இப்படி அந்த இடத்துல மிதக்குது. ஓகேங்களா, இதை சிம் லேப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டாந்துட்டு பிளே கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்கா தரையில விடும். ஓகேங்களா, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அனிமேஷன் பண்ணிக்கலாம். இது போக இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கும். மெட்டீரியல் வேற பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ் கியூப் அந்த மாதிரி மெட்டீரியல் கூட இது மரக்கட்டை அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம்னா ஸ்லோவா கொஞ்சம் விழுவும் பிளே பண்றப்ப. ஓகேங்களா, லப்பர் கொடுத்தோம்னா திரும்ப திரும்ப அது கீழே இப்படி பால் லப்பர் பால் கீழே விழுந்துச்சுன்னா இப்படி 2-3 டைம் எகிரி குதிச்சு போகுமோ அது மாதிரி. இந்த ஆப்ஜெக்ட் மேல நம்ம எரிஞ்சோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வேணுங்கிறத எரிஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா எல்லாமே எரியற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னா பிளே பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த ஆப்ஜெக்ட் மேல நான் எரியறேன், அங்கிட்டு விழுந்து போகுது அப்படின்ட்டு ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா நம்ம எரிஞ்சு விளையாடலாம். இந்த அனிமேஷன் தான் இதுல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்களா, கிடையாது. கனெக்டர்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம கார் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இதுல டிசைன் பண்ணிட்டு அதை ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. கனெக்டர் பேசிக் ஷேப்ஸ்ல லாஸ்ட்ல சிம் லேப்னு கொடுத்துருப்பாங்க. அதுல கனெக்டர் பாத்தீங்களா கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆக்சல் கனெக்டர்னா வீல மையமா வச்சுக்கிட்டு இது பண்றது. இது பிவட்னா அந்த ஜாயிண்ட். ஓகேங்களா, 2 ஆப்ஜெக்ட்டுக்கு ஜாயிண்ட் இருக்கும் பாத்தீங்களா. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா, ட்ரைபேட், அதுல இந்த டைப் தான் கொடுத்துருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா ஸ்லைடர். ஓகே, இந்த 3 இதையும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த இதுல யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நான் இன்னொரு டிசைன் காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப இந்த டிசைன் இருக்கு அப்படின்னா இது மேல ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி போடுறேன் அப்படின்னா சென்டர் இங்க நான் பாத்தீங்கன்னா பிவட் வச்சிருக்கேன். பிவட் ஓகேங்களா, இதை மையமா வச்சிருக்கேன். இது ஒரு ஆப்ஜெக்ட் கீழே இந்த ஆப்ஜெக்ட்ல டச் ஆகுற மாதிரி ஒரு பிவட் வச்சிருக்கேன். இது மேல பாத்தீங்கன்னா நம்ம பொருளை தூக்கி போடுறோம். எக்ஸாம்பிளுக்கு இது மேல கிளிக் பண்ணனா சென்டர் மையமா வச்சு பாத்தீங்கன்னா சுத்துது. ஓகேங்களா, அதே இது எனக்கு இந்த எட்ஜை மையமா வச்சு சுத்தணும் அப்படின்னா அந்த ஸ்டார்ல ஒரு சைடா மட்டும் வச்சு சுத்தணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இதை இங்க மூவ் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த பாயிண்ட் இருக்கும். அதை கொண்டாந்து இங்க வச்சிடறேன். ஃபர்ஸ்ட் இப்ப மறுபடியும் சிம்லாப்ல போயிட்டு நான் பிளே பண்ணிட்டு தான் எரிய முடியும், என்னன்னா கிளிக் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா அதை ஆக்சஸ் மையமா வச்சுக்கிட்டு சுத்துறத பார்க்கலாம். நீங்க சொல்லுவீங்க அந்த இடம் அங்கதான ஒரு ஆப்ஜெக்ட் கனெக்ட் ஆயிருக்குது, அப்ப அதை பேஸ் பண்ணி தான் சுத்தணும்னு சொல்லுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்ப போயிட்டு நான் சிம்லாப்ல கொடுத்து பிளே பண்ணனா விழுந்துரும். ஓகேங்களா, அந்த கனெக்டர் கொடுத்ததுனால நின்று இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து பிளஸ் ஐக்கான் கொடுத்து சர்க்கியூட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் போறேன். அதாவது நம்ம பாத்தீங்கன்னா இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சர்க்கியூட்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ரெசிஸ்டர்லாம் எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறலாம் சுத்தமாக தெரியாது. அப்படி யூஸ் பண்ணுறப்ப எந்த ரெசிஸ்டர் வாங்குறதுங்கிறது தெரியாது. தப்பாக வாங்கிட்டு காஸ்ட் வேஸ்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு 9 வோல்ட் பேட்டரி எடுக்கலாம். ஒரு மோட்ரு கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசிக்கான ஆப்ஷன்ஸ் பூரா இதில் இருக்கும். பேட்டரி பேசிக்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடினோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் இருக்க ரெட் கலர் இல்லை சுவிட்ச் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், அதை டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன், ஒரு கிளிக். அதுக்கப்புறம் சுவிட்ச் யூஸ் பண்ணலாம், ஸ்லைடர் சுவிட்ச். பாசிட்டிவ் கொண்டாந்து சென்டர்ல வச்சுட்டேன், ஒரு கிளிக்கு. இந்த இதை கொண்டாந்து இங்கே வச்சுட்டேன், ஒரு கிளிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது, எந்த ஒரு ஆர்பிஎம்மும் காட்டல. ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்தேன் அப்படின்னா 286 ஆர்பிஎம்ல ரொட்டேட் ஆகிறத நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா, இதை ஆஃப் பண்றதுனால சுவிட்ச் மேல கிளிக் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆகிக்கும். இப்போ 0 ஆர்பிஎம்ல இருக்கிறதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சர்க்கியூட் ரெடி பண்ணலாம். இதுல என்ன இது தெரியும் தானே அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மோட்டரை எடுத்துடுறேன், இந்த எல்இடியை கொண்டாந்து வைக்கிறேன். இது ஆனோடு கேத்தோ ஆனோடு தான் பிளஸ்ன்னு நினைக்கிறேன், தெரியல. ஓகேங்களா, வைக்கிறேன். இப்படி நெகட்டிவ் இப்படி வச்சுட்டு
ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுக்கேன் அப்படின்னா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆன் பண்ணனா என்ன காட்டுது, கிளிக் பண்ணனா வெடிச்சிருக்கு. அதை பார்க்கலாம் நீங்க. கரண்ட் த்ரூ த எல்இடி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன தப்பு அப்படின்னு காட்டுது. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசிஸ்டர் வைக்கணும். ரெசிஸ்டர் வச்சு இந்த 9 வோல்ட் பேட்டரியில் இந்த சின்ன எல்இடியை ரன் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிஸ்டரோட அளவு எவ்வளவு, எத்தனை கிலோ ஓம், ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் இருக்குது. பொட்டன்சியோமீட்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. சர்க்கியூட் நம்ம இதில் ரன் பண்ணி பார்த்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஆர்டர் போட்டு நம்ம சர்க்கியூட் மேக் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வெப்சைட் 2 விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக்கு அது இதுன்னு நிறையா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் யூஸ் பண்ணல. இது 2 பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்குக்கு கரெக்டாக இருக்குது. 3D பிரிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சர்க்கியூட் போர்டு அந்த அளவுக்கு போக முடியாது. ஓரளவுக்கு பேசிக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம ரன் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். டிசைன் பேசிக்கான அளவில் ஓரளவுக்கு அட்வான்ஸே பண்ணலாம். இன்டர்செக்ட் இல்லை, அதுக்கு ஆல்டர் என்ன அப்படின்னா அடுத்த வீடியோல தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி அந்த வெப்சைட்டில் இல்லாத வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். அன்அவைலபிள்னு ஒரு 5-6 வீடியோ இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது 3D பிரிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் கோர்ஸ் இருக்குது, வேணா வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா ஜிபிரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கல்ட் அந்த ப்ரெஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பேசிக் லெவல்லையும் இருக்குது. அது வேணாலும் வாங்கிக்கிங்க. ஃப்ளிப் நேம்லாம் பார்த்தீங்கன்னா நேம் என்டர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் நேம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் இருக்குது. வேணும் அப்படின்னா ஒரு டைம் நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால புது வெப்சைட்ல எல்லாம் மாற்றி வச்சிருக்குது. ஏதாவது லிங்க் எடுக்கல அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.